ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பட்டியாலா பேபிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபிள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சோயா சாஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் நான் இன்றைக்கி சோயா சாஸ் இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப்பு சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: முட்டைக்கோசு, கேரட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, பீன்ஸு, 2 முட்டை, ஒயிட் பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சில்லி பேஸ்ட்டை வீட்டிலேயே செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதை கிண்டி விடுங்க. அப்படி செய்கிறதால முட்டை பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கு அதான் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா அது பொடி மாசம் ஆயிரும். முட்டை வேகிறக்குள்ளாட்டியும் ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி செஞ்சேங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் ரெட் சில்லியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சோயா சாஸோ, அஜினமோட்டோவோ, மைதாவோ இல்லை கடையில் வாங்கின ரெட் சில்லி பேஸ்ட்டையோ சேர்க்கலை. எல்லாமே வீட்டிலையே செஞ்சு சேர்த்துருக்கேன். முட்டை வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அடுத்து அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை போட போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனை 3 மெத்தடில் சேர்ப்பாங்க. ஒன்று சிக்கன் 65 கட் பண்ணி சேர்ப்பாங்க. 2வது கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகுத்தூள் போட்டு அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதை சேர்ப்பாங்க. 3வது இப்போ நான் செய்கிற மாதிரி சேர்ப்பாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கனை போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு உடனே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். சிக்கன் வேகும் போதே மிளகுத்தூள் சேர்க்காதீங்க, கசப்புத்தன்மை எடுத்துரும். தண்ணி ஊற்ற தேவையில்ல. அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். மூடி போட்டு சிக்கனை வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருந்தாலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். கேரட்டை போட்டுருங்க. கேரட் கம்மியாகவே இருக்கட்டும். இது செய்யும்போது அடுப்பு நல்ல ஹையான ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட் போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி வெந்துடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். எண்ணெயிலே நல்லா வறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா ஹையாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முட்டையும் சிக்கனையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ட்ராப் போட்டால் போதும்.
இன்றைக்கி நான் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஒயிட் பெப்பர் சேர்க்குறதால ரைஸோட கலர் மாறாமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பிளாக் பெப்பரே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்படியே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.